ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல சாஃப்ட்டான, ஜூஸியான குலோப் ஜாமுன் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடையில வாங்குன குலோப் ஜாமுன் மாவு தான் வாங்கியிருக்கேன். அதை எந்தவித கட்டிகள் எதுவும் இல்லாம நல்லா உதுத்து விட்டுக்கலாம். இப்போ குலோப் ஜாமுன் நல்லா சாஃப்ட்டா வர்றதுக்கு நான் பால் ஊத்தி பெசஞ்சிருக்கேன். நீங்க பாலுக்கு பதிலா தண்ணி கூட ஊத்தி பெசஞ்சிக்கலாம். பெசஞ்சிட்டு இத 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா இத நீள வாக்குல உருட்டிட்டு சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சு எடுத்துக்கோங்க. இப்படி பண்றதுனால எந்தவித கிராக்குகள் எதுவும் இல்லாம ஈஸியா உருண்டை பிடிக்க வரும். இப்போ சுகர் சிரப் செய்ய ஆரம்பிக்கலாம். 1 1/2 கப் அளவுக்கு சுகர், 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. சுகர் நல்லா கரைஞ்சி லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை வந்தாலே போதும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா எல்லா உருண்டைகளையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அப்படி வச்சிட்டிங்கன்னா வெளியில் சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆயிரும். உள்ளே வேகாமல் மாவாக தான் இருக்கும். அதனால ஸ்டவ்வை லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக சுற்றி விட்டுட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வரும். இப்போ நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. சுகர் சிரப் லைட்டாக சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா உருண்டைகளையும் உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 1 மணி நேரம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், குலாப் ஜாமுன்ஸ் எல்லாம் சுகர் சிரப்பில் நல்லா ஊறி வந்திருக்கு. கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது. மாவை ரொம்ப டைட்டாக பிசையாமல் ஓரளவுக்கு லூஸாகவே பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் இந்த அளவுக்கு சாஃப்டாக கிடைக்கும். தேங்க்யூ.